அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்க வந்து ஒரு வாசகத்தை நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கும், ஆஹ் வீடுகள்லயும் இருக்கும், வீட்டுல வெளியே வச்சிருப்பாங்க, ஹோர்டிங் போர்டு வச்சு ரோட்ல வச்சிருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல அந்த வாசகத்தை நான் பார்த்திருக்கேன். அது என்ன வாசகம் அப்படின்னா, காட் பிளஸ் அமெரிக்கா. இதான் அந்த வாசகம். காட் பிளஸ் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வாசகத்தை நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். நான் கூட யோசிச்சிருக்கேன், என்னடா காட் பிளஸ், நம்ம எல்லாம் ஐ லவ் இந்தியான்னு தானே பார்த்துருவோம். நம்ம நம்ம சொல்றாங்க இந்தியாவை பத்தி சொல்றாங்க, ஐ லவ் இந்தியான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல காடோட கனெக்ட் பண்ணி சொல்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் கூட என் போன்ல வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து காட் பிளஸ் ஜுல்ஃபி அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அது ஓகே, இன்ஷா அல்லாஹ். அதாவது காட் பிளஸ் அமெரிக்காங்கிறத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம படிக்கிறாங்கல்ல, போறவங்க வர்றவங்க எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. பாக்குறவங்க எல்லாம் படிக்கும் போது அது ஒரு பிரார்த்தனையா மாறுது. அதாவது படிக்கிறவங்களுடைய பிரார்த்தனையா மாறுது. அவங்க வந்து எதை, இப்ப காட் பிளஸ் அமெரிக்கா அப்படின்னா எந்த கடவுளை நினைச்சு அதை எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க இப்ப இன்னும் நம்ம இந்து சகோதரர் ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்திருக்கேன், கிருஷ்ணா பிளஸ் அமெரிக்கான்னு பார்த்திருக்கேன், அதே அந்த அந்த சிட்டில. அப்ப அவங்க வந்து எந்த கடவுளை நினைச்சு அவங்க எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த காட் பிளஸ் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வாசகத்தை பிரார்த்தனையா எல்லாரும் படிக்கப்பட ஒரு பிரார்த்தனையா மாறுது. அதன் காரணமாக அந்த அந்த நாடு வந்து ஒரு பிளஸ் செய்யப்பட்ட ஒரு நாடா நான் பாக்குறேன். ஏன்னா நான் போயிருக்கும் போது கூட அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, யூ ஆர் இன் தி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரி நம்புறாங்க அந்த மக்கள் வந்து, அந்த நாட்டை வந்து அப்படி அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அதனுடைய ஆட்சியாளர்கள் அது வேற, அது நமக்கு அந்த பக்கம் போல. ஆனா அந்த நாட்டை வந்து அல்லாஹ் வந்து பிளஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ரக்காத் கலிஃபா கூட சொல்லியிருப்பாரு, இன் காட் வி ட்ரஸ்ட்னு அவங்க அந்த கரன்சில போட்டிருக்காங்க. அதனால அது வந்து ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறாரு. அவங்க எல்லாத்தையுமே இப்ப அமெரிக்க அதிபர்கள் அவங்களோட அறிக்கை, இந்த போர் சம்பந்தமான அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியில காட் பிளஸ் அமெரிக்கான்னு தான் போட்டு முடிப்பாங்க. அவங்க ரொம்ப காலமாவே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னொரு பக்கம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, மக்காவுல இப்ராஹிம் நபி பிரார்த்தனை பண்றாரு, இந்த நகரத்தை வந்து பாதுகாப்பானதாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்றாரு. அப்புறம் இந்த மக்களுக்கு, இந்த நம்பிக்கையாளர்களுக்கு அனைத்து கனிவர்க்கங்களையும் கொடுங்க அப்படிங்கிறதையும் பிரார்த்தனையா இருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் அதுக்கு, இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் என்ன பதில் அளிக்கிறாரு, நம்பிக்கையாளர்களுக்கு தருவேன், நம்ப மறுப்பவர்களுக்கும் தருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய அருள், பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்பிக்கையாளர்களுக்கான அல்லாஹ்வுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து இந்த உலகத்தோட முடியாது. நமக்கு அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து எட்டர்னல் லைஃபுக்கும் நம்மளை எடுத்துட்டு போகுது. நம்மளை இங்க மட்டும் நம்ம அந்த அல்லாஹ்வுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் அனுபவிக்கல, நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கும் அது வந்து உபயோகமா இருக்கு. நம்ம அதை அனுபவிக்கணும் இல்லையா? ஆனா நம்பிக்கையற்றவர்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. அதுதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து நம்ம அதாவது கடவுள் மட்டும் அப்படிங்கிறத விட்டு வெளியே வந்துட்டாலே, இங்க நம்ம அல்லாஹ் சொன்ன தான் நாடியவர்கள் எல்லாருக்குமே அவர் நாட்டத்துக்கு ஒப்ப அருள் பாலிக்கிறேன் அப்படிங்கிறது. அதுல வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா அந்த 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 அருளை பெறவங்க வந்து நம்பிக்கையாளர்களா இருந்தா அது தொடர்ந்து நம்மள எட்டர்னல் லைஃபுக்கு எடுத்துட்டு போகுது. ஆனா நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற பட்சத்துல அது நம்மளுக்கு இங்கேயே முடிஞ்சிருது. அதுதான் நம்ம பாக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பயான்ல வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸை நம்ம எப்படி அனுபவிக்கிறது, ஆஹ் அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே போகாம நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு வசனம் படிச்சிடறேன் இன்ஷா. 33:45
45ல இருந்து 47 வரைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 33ல 45. நபியே, ஒரு சாட்சியாக நற்செய்தியை தாங்கியவராக அவ்வண்ணமே ஓர் எச்சரிப்பவராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். 46. அவருடைய நாட்டத்திற்கொப்ப கடவுளின்பால் அழைப்பவராக வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்காக. 47. கடவுளிடமிருந்து மகத்தானதொரு ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியாகிவிட்டனர் என்ற நற்செய்தியை நம்பிக்கையாளர்களிடம் சேர்ப்பிப்பீராக. அதாவது இந்த வசனங்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நபி அதாவது அவர் அவர் எச்சரிக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறார். நற்செய்தியை தாங்கியவராக அவ்வண்ணமே ஒரு எச்சரிப்பவராக அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்து கடவுளின்பால் அழைப்பவராக வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்காக. அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அந்த அடுத்த வசனத்துலதான் சொல்றாரு, கடவுளிடமிருந்து மகத்தானதொரு ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியாகிவிட்டனர். இப்ப உண்மையிலே ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அந்த செய்தி தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு வளமான அதாவது வாழ்வாதாரம், பாதுகாப்பு, புகழ், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் நிரந்தரமானதாக இல்லை. அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அந்த செய்தி தான். அதுதான் நம்ம மக்காவுல நமக்கு குரானை இறக்கி தராங்க. இங்க பார்த்தோம்னா அமெரிக்காவை ரஷாத் கலிஃபா தன்னுடைய தூது செய்தி அங்கிருந்து தான் சொல்றாரு. இதையும் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. சோ கடவுளுடைய அந்த செய்தி தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து 18ல 81. அவர் படைத்திருப்பவற்றின் மூலமாக கடவுள் உங்களுக்காக நிழலை வழங்கினார். மேலும் மலைகளில் உங்களுக்காக புகலிடங்களையும் வழங்கினார். மேலும் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் ஆடைகளையும், போர்களில் நீங்கள் சண்டையிடும் போது உங்களை காக்கும் உடுப்புகளையும் உங்களுக்காக வழங்கினார். உங்கள் மீதான அவருடைய நல்லாசிகளை இவ்விதமாக அவர் பூர்த்தி செய்கின்றார். He perfects his blessings அப்படின்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த இவ்வளவு விஷயங்கள் இது இல்லாம அல்லாஹ் நம்ம இங்க பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த டேபிள் முதல் எல்லாமே, இந்த போன், இந்த டேபிள், இந்த இடம் எல்லாமே அல்லாஹ்வுடைய பிளஸிங்ஸா தான் இருக்குது. அத அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செஞ்சிருக்கிறார். இதுல நமக்கு குறிப்பிட்டு சொல்லி காமிக்கிறாரு. ஆனா நம்ம மூச்சு விடக்கூடிய மூச்சு காற்று கூட நமக்கு அல்லாஹ்வுடைய அருளாகத்தான், பிளஸ்ஸிங்காகத்தான் இருக்குது. இப்போ இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம்ல, இதை அல்லாஹ்வுடைய இந்த பிளஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன மறுமொழி அளிக்கிறோம்? இதை எப்படி நம்ம தொடர்ந்து வச்சிருக்கிறது? அல்லாஹ்வுடைய பிளஸ்ஸிங்னாலதான் நம்ம இப்ப இங்க இருக்கிறோம். இந்த பிளஸ்ஸிங்ஸை தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கோம். ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்வுடைய அரசாட்சியில இருந்து நம்ம வெளியே போகும்போது நம்ம நமக்கான தண்டனையா நம்ம சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். திருப்பி அல்லாஹ்வுடைய அரசாட்சிக்குள்ள வரும்போது அது நம்ம அதுல இருந்து பாதுகாக்கப்படுறோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இந்த பிளஸ்ஸிங்ஸை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த வசனத்துல. அதாவது இது மாதிரி எல்லாம் நம்ம இன்னொன்னு நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்தா இருக்கிற ஸ்டார்ஸை எண்ணவே முடியாதுல்ல, அது மாதிரிதான் அல்லாஹ்வுடைய பிளஸ்ஸிங்ஸையும் நம்மளால எண்ணவே முடியாது. அவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஆனா நம்ம நமக்கு ஏன் பிளஸ்ஸிங்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறோம். அதுக்கான பதில் தான் அல்லாஹ் சொல்றாரு, the more you thank me, the more I give you அப்படிங்கிற. அதாவது நம்ம அந்த பிளஸ்ஸிங்ஸை தொடர்ந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். The more you thank me, the more I give you அப்படிங்கறதுதான் அந்த வசனம். 14ல 7. 14ல 7வது வசனம். ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு இருக்கேன். நன்றியுடையவர்களும் நன்றியற்றவர்களும். இதுல நம்ம ஆமா, உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார், நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ
நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும். அதான் நம்ம வந்து இந்த அல்லாவுடைய கருணைய நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமா நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வந்து இப்ப நமக்கு ஏன் எனக்கு ஏன் அல்லாஹ் ஏன் எனக்கு பிளஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அல்லாஹ்வை நோக்கியோ அல்லது யாரை பார்த்தோ எனக்கு ஏன் பிளஸிங் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி நம்மளை நாமளே கேட்கணும். நம்ம நன்றியுடையவர்களாக இருந்தோமா, நம்ம நன்றியுடையவராக இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். சோ நம்ம அவ்வளவு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாலும் அது பத்தாது. எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது பத்தாது. அப்ப நம்ம நன்றி செலுத்ததான் அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமா தருங்கிறார். நன்றியற்றவர்களாக ஆயிட்டா எனது தண்டனை கடுமையானதாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நன்றியுடையவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து இப்போ சரி ஓகே, பிளஸ்ஸிங்ஸ் ஆர் கனெக்டட் டு பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வந்து ரொம்ப அவசரப்படுவோம், நமக்கு இது கிடைக்கலையா அது கிடைக்கலையா அப்படின்னு. பொறுமையா இருக்கும். பொறுமையாளர்களுடன் கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கிவ் குட் நியூஸ் டு ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2:155 2வது அத்தியாயத்துல 155. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி, மேலும் பணம், வாழ்வு மற்றும் விளைச்சல் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம். உறுதிப்பாடுடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. அதாவது அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான சோதனைகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு முன் சென்றோர் சோதிக்கப்பட்டது போல் சோதிக்கப்படாம நீங்க சொர்க்கம் போயிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அல்லாஹ் கேட்கிறாரு. இந்த வசனங்களையும் இந்த வசனத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஓரளவு பயம், பசி, மேலும் பணம், வாழ்வு மற்றும் விளைச்சல் இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம அதன் நட்டத்தின் மூலம் சோதிப்போம் அப்படிங்கிறாரு. ஆனா இப்படி சோதிக்கப்படும் போது அதை உறுதிப்பாட்டுடன் இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. அப்போ உறுதிப்பாட்டுடன் இருந்தா என்னன்னா நமக்கு வந்து அதுக்கு அடுத்து பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. பிளஸ்ஸிங்ஸை நோக்கிதான் நம்மளை வந்து அல்லாஹ் நகர்த்துற. இப்ப இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா நம்மளை வந்து அல்லாஹ் கிட்ட க்ளோஸா கொண்டு போறதுக்கு தான். அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது நம்ம தவறுகள் செய்யும் போது நம்மளே சொன்ன கடவுளுடைய அந்த அரசாட்சியை விட்டு வெளியே போகும்போது நமக்கு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளோ விஷயங்களோ வருது. அதே இது நம்பிக்கையற்றவர்களா இருந்தா அப்படியே அல்லாஹ் அனுப்பிடுவேன் அப்படின்றத கூட தான் சொல்றாரு. அவங்களுடைய வழியில அப்படியே போக விட்டுருவேன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாரு. நம்ம அதை பார்க்கிறோம். நம்ம வந்து நமக்கு அது வருது அப்படின்னா நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்ம வந்து ரிவர்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்குது. அது நம்மளை வந்து என்ன செய்யுதுன்னா அல்லாஹ் கிட்ட க்ளோஸரா கொண்டு போகுது. இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இன்னும் நம்மளை வந்து பலப்படுத்துது. நம்ம வந்து ரொம்ப வீக்கா இல்லாம டெஸ்ட் வரும்போது அதை நம்ம சந்திக்கிறோம். அது ஸ்டெட்ஃபாஸ்டோட பொறுமை சகிப்புத்தன்மையோட நம்ம அதை வந்து எதிர்கொள்ளும் போது அல்லாஹ் பக்கம் தான் திரும்புறோம். வேற யாரையும் நம்ம வந்து போய் சார்ந்து இருக்கல, வேற யாரையும் யோசிக்கல, வேற யார்ட்டையும் நம்ம போய் உதவி கேட்போம் அப்படின்னு நினைக்கல. அப்படிங்கும் போது நமக்கு வந்து வெற்றி அல்லாஹ் வந்து குட் நியூஸ் அப்படிங்கிறார். அவங்களுக்கு வந்து குட் நியூஸ் கொடுங்க அப்படிங்கிறார். 11:11 அதேதான். 11:11 உறுதியுடன் விடாமுயற்சி செய்து நேர்மையானதொரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்பிற்கும் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கும் தகுதியாகின்றனர். உறுதியோட விடாமுயற்சியோட இருக்கிறவங்க நேர்மையான ஒரு வாழ்க்கை, ரைச்சியஸ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நிறைய இடங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பிற்கும் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கும் தகுதியானவர்கள் அப்படிங்கிறது கடவுள் வாக்களிக்கிறார். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான சோதனைகள் வரும்போது நம்ம வீக் ஆகக்கூடாது, ஸ்ட்ராங் ஆகணும். பொறுமையோட சகிப்புத்தன்மையோட நம்ம இருந்து நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர வீக் ஆயிட்டு அல்லாஹ்வை இறை நிந்தனை செய்யக்கூடியவங்க எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. என்ன எனக்கு மட்டும் எல்லாமே சோதனையா இருக்கு, எனக்கு மட்டும் கஷ்டமாவே இருக்கு, நான் அல்லாட்ட கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கறத கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அல்லாஹ்வுடைய பதில். ஏன்னா நம்ம வந்து அல்லாஹ் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கிறேங்கிறாரு. அது வந்து அல்லாஹ்வுடைய வாக்கு. நம்ம பிரார்த்தனைகள் மூலமாக கடவுளை வந்து நம்ம இன்னும் நெருங்க முடியும். நெருங்குறது மூலமா கடவுளுடைய அருளை நம்மளால பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம்.
தூபு இலல்லா, கடவுளை பாவம் மன்னிப்பு. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். தொடர்ந்து இன்னொரு எப்படி கடவுளுடைய அருளோட இருக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து ரிமெம்பரிங் காட். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்குது. தேங்க் பண்றது, சோதனைகள்ல ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறது, அல்லாஹ்வை நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம இன்னொரு இது கூட பார்த்துருவோம். 33ல 41 42 படிப்போம். 33ல 41 42. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும். கடவுளை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும். இதுக்கு வந்து ஒரு ஃபுட்நோட் கூட இருக்கு. அதாவது உங்களுடைய எண்ணங்களை அதிகமான நேரம் ஆக்கிரமித்திருக்கும் எதுவாயினும் அதுவே உங்களுடைய தெய்வமாகும். நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம். நம்ம வந்து ஒரு நாள்ல அதிகமா நம்ம எதை நம்மளுடைய மைண்டை எது ஆக்குபை பண்ணியிருக்கோ அதுதான் நம்மளுடைய தெய்வமா இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து சிலை வழிபாடு, அல்லாட்ட இருந்து திருப்புறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சிலை வழிபாடு இருந்துச்சு. அப்புறமா பேரை சேர்க்கிறது, அதாவது களிமாவுல வந்து ஒரு பேரை சேர்க்கிறது, அது வந்து அதாவது கடவுளுடைய அதாவது மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அதுக்குள்ள போக மாட்டாங்கிறதுனால எப்படி வந்தான் சைத்தான் அப்படின்னா ஒரு களிமால வந்து ஒரு பேரை சேர்த்துட்டு அதை வந்து ஒரு இணை வைப்பா. அதாவது சைத்தானுக்கு வந்து எப்பவுமே மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கு தான் அவனுடைய முழு வேலையுமே. அவனுடைய ஃபுல் டைம் டியூட்டியே அதுதான். அப்ப வந்து எப்படிலாம் வழிகெடுக்கலாம் அப்படிங்கிறத அவன் யோசிச்சு பண்றான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதாவது களிமா கடவுளோட ஒரு இதை சேர்த்தாலே அது வந்து இணை வைப்பு சேர்த்துன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா இப்பவும் நம்ம முழுசா இணை வைப்புல இருந்து வெளியே வந்துட்டோமா அப்படின்னா யோசிக்கதான் செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வை மட்டும் அதிகமா நினைவு கூற வேண்டிய நிலையில இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து டெக்னாலஜி இருக்கு, இந்த போன் இருக்கு. இந்த போன் வந்து நம்மள அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய வேலையை செய்து, அதாவது சாத்தான் இஸ் த மாஸ்டர் ஹிப்னோடைஸ்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த ரகட்கிட்ட கூட சொல்லி காமிப்பாரு. அதாவது மனோவசியக்காரன், ஒரு மாபெரும் மனோவசியக்காரன் அப்படிங்கிறது அது வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நமக்கு தெரியாமலே நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எப்படி அப்படின்னா இந்த போன் தான். இந்த போனை எடுத்தா நம்ம இன்னைக்கு இளைஞர்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க. நான்லாம் சில சமயம் பார்க்கும்போது என் பசங்களே பார்க்கும்போது அப்படியே போனுக்குள்ள அப்படியே உள்ள இருப்பாங்க. அது யோசிக்கவே முடியாது. வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரழிகிற மாதிரியான ஒரு ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கே அப்படிங்கறது தோணுது. இப்ப போன வாரம் கூட பிரதர் வந்து பயன் பண்ணார், குழந்தைகளை எப்படி இது பண்றது. அப்ப கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து போனை வந்து டப்புன்னு வாங்கினா கோவம் வரணும். அது உண்மைதான். அது எப்படின்னா இப்போ அதான் இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மணி நேரம், அதாவது அந்த இன்ஸ்டாகிராம்லாம் போனோம்னா எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கீழே 2 வீடியோ நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது கீழே 2 வீடியோ ரெடியா இருக்குமா நம்மளை வந்து பார்க்க வைக்கிறது. இப்ப அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை அதிகமான நேரம் நம்ம பார்க்குறோம், அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கறோம். இப்ப வந்து ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஃபுல்லா பார்ப்போம், இல்லாட்டி 70% பார்ப்போம். பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிடுவோம் இல்லையா, அடுத்ததுக்கு போயிடுவோம். அப்போ வந்து இப்போ ஒரு அதிகமான நேரம் பார்க்குறோம், இல்லாட்டி பிடிச்சிருச்சுன்னு லைக் போட்டோம் அப்படின்னா அந்த 3வது வீடியோ நம்ம கீழே 2 வீடியோ இருக்கும். இந்த 2 வீடியோ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டோம் இல்ல ஃபுல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 3வது வீடியோ வந்து இந்த முதல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு ரிலேட்டடா வந்து சேர்ந்துருமா. அது ரிலேட்டடா வந்து சேர்ந்தோம் நம்ம என்ன செய்வோம், அடுத்து ஸ்வைப் பண்ணும்போது அடுத்து வந்து நமக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து போகும்போது நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வச்சிடும். ஏன்னா முதல்ல நம்ம லைக் பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி கொண்டு வருது. இப்படியே அடுத்து நம்மள, அதாவது என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனிஸ், இந்த போன், இந்த ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ற இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயர்லி ரிவ்யூ கொடுப்பாங்களாம். அதாவது அவங்க பார்த்த வேலைக்கு வந்து இன்கிரிமெண்ட், ரிவார்ட்ஸ் கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த ஒரு டீம்ல அப்படின்னா அந்த 10 பேருக்கு ரேங்க் கொடுப்பாங்களாம். 1 2 3 4 5 அது 10 வரைக்கும். இப்ப இந்த 10 வரைக்கும் ரேங்க் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், இந்த 9% ஃபர்ஸ்ட் 9 இருக்காங்கல்ல, இந்த 10 வந்து வெளியேற்றிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த 9 பேர் இருக்குல்ல, அந்த 9 பேருக்கு தெரியும் இவனை எதுக்கு தூக்குனாங்க, ஏன்னா இவனோட ரேங்க் வந்து 10. அப்போ 10 இருக்கவன் வந்து வெளியே போயிடுவான் அப்படிங்கிறத இவங்களுக்கு சைக்காலஜிக்கா சொல்றது.
பிளஸ் இந்த 9 பேர் இருக்காங்களா, அடுத்த வருஷம் அவன் வந்து அந்த 10க்குள்ள வந்துடக்கூடாது. அந்த 9 பேர் எதுக்காக உழைப்பாங்கன்னா, அந்த கடைசியா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உழைச்சே அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட வேலையே என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நம்மள வெளியே போகாம பாத்துக்கிறது தான். நம்ம வந்து அதுலயே இருக்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய வேலையா தான். அதுதான் சைத்தான் வந்து நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு அதுதான் அவனுடைய டியூட்டி மாதிரி. இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களையும் சைத்தான் வந்து இந்த மாதிரி மனிதர்கள், இந்த மாதிரி கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் மூலமா என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளை போனுக்குள்ள கொண்டு வரான். நம்ம வந்து அதை விட்டு வெளியே இப்போ ஒண்ணும் இல்லை, அந்த அந்த பார்த்துக்கிட்டே இருக்கோம். 1 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து மதுவுக்கு அடிமையா இருக்க தேவையில்ல, சிகரெட் குடிக்க தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ரிசர்ச்லயும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்த்தாலே நம்மளுடைய மைண்ட் வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டோம்னா 1 மணி நேரம் மது அருந்துறதுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, சும்மா இல்ல, உண்மையிலேயே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 1 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சதா வருதா, நம்ம வேற எந்த சிந்தனையுமே நம்மளுக்கு இருக்காது. அந்த ஒரே சிந்தனை அதை மட்டுமே வந்து கொண்டு வந்துட்டு, சார் என்னடா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்ப வேலை இருக்கு. சின்ன பசங்கன்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போகுது. நம்ம தான் வந்து சொல்லி நிப்பாட்டுன்னு சொல்ல வேண்டியது. அப்ப நம்ம வந்து அதை தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமும் நம்மளோட மைண்டை வந்து அதை ஆக்குபை பண்ணலாம். அது வந்து அப்படியே போயிடுறது இல்லை, சும்மா தூக்கி. இப்ப நம்ம பேசுறோம், இப்ப 1/2 மணி நேரம் திட்டு பயான் நடக்குது, இல்ல நம்ம நலம் விசாரிக்கிறோம், நேரடியா பேசுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மூளையை வந்து ஆக்குபை பண்றது இல்லை. ஆனா இது வந்து நம்மளுடைய மூளையை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையே வந்து குறைக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டெசிஷன் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது வந்து மூளை வந்து டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த திறனை குறைஞ்சிடலாம் அவ்வளவு நேரம் அதை யூஸ் பண்ணும்போது. அதனாலதான் நம்ம வந்து அதை வாங்கணும்னு என்ன ஆகுது அப்படின்னா, பசங்களுக்கு கோவம் வருது, சரியான முடிவு எடுக்க தெரியல, கத்துறாங்க. இதெல்லாம் ஏன்னா அது வந்து அவங்களுடைய மூளையை வந்து பாதிப்படைய வைக்குது. இது நம்ம பெரியவர்களா நம்மளும் அதை செய்யறோம், நம்ம செய்யாம எல்லாம் இல்ல, நம்மளும் செய்யறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நினைவுல இருந்து வெளியே போறோம். இது வந்து ஒரு நம்மளை வந்து தொடர்ந்து அதிலேயே இருக்கிறத வந்து நம்ம இணை வைப்புக்கு போயிடாம நம்மளை அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை வந்து இணை வைப்புனா நம்ம வந்து இன்னைக்கு வந்து கலிமால சேர்க்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம கடவுள் ஒரு நாள்ல அதிகமா எதை நம்ம மைண்ட் ஆக்குப்பை பண்ணிருக்குதோ அதுதான் கடவுள். ஆனா அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி அதை பார்த்து புரிஞ்சுட்டு அதுல இருந்து வெளியே வரணும். ரிமெம்பரிங் காட்ஸ் பிரிங்ஸ் பிளஸிங்ஸ். அதாவது கடவுளை நினைவு கூறுவது பிளஸிங்ஸ கொடுக்குது. அப்ப அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு. அதாவது அந்த என்ன வசனம்னா, அதான் இந்த குடும்பங்கள், அதாவது நம்ம குடும்பம், நம்முடைய குடும்பத்தையே நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து வெளியேற்றிடுறது. அந்த வசனம் படிக்கிறேன். அதாவது தங்களுடைய குடும்பங்களையே வந்து கடவுளுடைய பாதுகாப்புல இருந்து அகற்றி விடுகின்றனர். 14:28. கடவுளின் ஆசிகளுக்கு நம்ப மறுத்தலை கொண்டு மறுமொழி அளித்தவர்களை, மேலும் இவ்விதமாக தங்கள் சொந்த குடும்பங்கள் மீதே பேரழிவை வரவழைத்துக் கொண்டவர்களை நீர் கவனித்து பார்த்தீரா? இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கவனிக்காம நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்மளுடைய குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி, அதான் இன்ஸ்டா பைனல் வைப் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப இன்ஸ்டாகிராம் தான் இன்னைக்கு பயங்கர மோசமான ஒரு சீரழிவை கொடுக்கறதா இருக்குது. அதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா, நம்ம குடும்பங்கள் மேல நாமளே பேரழிவை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும் இன்ஷா அல்லாஹ். இதைத்தான் சொல்றாங்க, கம்யூனிட்டிஸ் லாஸ் பிளெஸிங்ஸ் த்ரூ அன்கிரேட்ஃபுல்னஸ். அல்லாஹ் வந்து இந்த போன், அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்சிருக்க எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான். இந்த போனும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்ற, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அது வந்து கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இப்ப நமக்கு நெருப்பு தெரியும், நெருப்புனால வந்து அழிக்கவும் முடியும், நம்ம குக் பண்ணி சாப்பிட முடியும், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது மாதிரி தான் இந்த ஒரு போனுமே. இதை வந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் சரியான விஷயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துவோம். தவறான விஷயங்கள்ல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வரணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப தொடர்ந்து எது உண்மையிலேயே பிளஸிங்,
உண்மையிலேயே எது பிளஸிங்னா காட் அலோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அல்லாவுடைய பிளஸிங். அதுதான் நம்மளை வந்து கூட்டிட்டு போகும்போது காட் அலோன் அப்படிங்கறத வந்து எல்லாம் நம்ம 3:18 நம்ம பாக்குறோம். தெர் இஸ் நோ காட் எக்ஸப்ட் காட் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். 40:65 யூ ஷால் வர்ஷிப் ஹிம் அலோன், அதாவது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதையும் கடவுள் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சோ இப்ப இந்த இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய அருள்களை நம்ம தொடர்ந்து வச்சிருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கடவுளை தொடர்ந்து நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம வந்து இப்போ அதைத்தான் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு போனை நம்ம 1 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கோம், டெசிஷன் ஃபேட்டிக்ன்ற அந்த ஒரு நிலைக்கு போறோமே. இதே நம்ம திக்ர் பண்ணி பார்ப்போம் 1/2 மணி நேரம். நம்ம திக்ர் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் என்ன செய்யுது அப்படின்னா அமைதியாகுது. நம்மளோட மைண்ட்ல எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். அல்லாஹ்வை தவிர எதையுமே திங்க் பண்ண மாட்டோம். அப்ப நம்மளால வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியும். அல்லாஹ்வை நினைவு கண்களை மூடி நம்ம திக்ர் பண்ணும்போது நம்மளால சரியான டெசிஷன் எடுக்க முடியும். நமக்கு தெரியும் காலை மாலை இரவு 3 நேரம் அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர் பண்றதெல்லாம் நமக்கு வெப்எக்ஸ்ல நடக்குது. அதுல கலந்துக்குவோம். இந்த மாதிரி போன்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாம அல்லாஹ்வின் புறம் நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். காட் அலோன் அப்படிங்கிறத நம்ம பற்றி பிடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு செல்வோம். அகீமுஸ் ஸலாத்.